வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சியடை வைத்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். இவருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் சினிமா துறை, அரசியல் துறை எல்லோருமே பார்த்தீங்கன்னா மனோஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகன் இறந்த துக்கத்திலிருந்து இப்போது வரைக்குமே மீளாத சோகத்தில் இருந்து வராரு. பாரதி ராஜா அவர்களுக்கு கங்கை அமரன் போன்ற முன்னணி நடிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தி பாரதி ராஜா அவர்களுக்கு ஆறுதல் கூறிட்டு வராங்க. இப்போது வரைக்கும் பாரதி ராஜா மகன் மனோஜ் பாரதி ராஜாவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகரான ஸ்ரீதர் அவர்கள் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கணும் தூக்கத்திலேயே அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையுமே ஒழுக்கியதுன்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து லொல்லு சபா ஆண்டனி அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக திடீரென இறந்து போனார். இப்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 வாரங்களுக்கு முன்பு நடிகர் ராஜேஷ் அவர்கள் பழம்பெரும் நடிகரான நிறைய திரைப்படங்களில் வசனகர்த்தராக பணியாற்றி வந்த இவர் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியடை வைத்துள்ளது. இவருக்காக நடிகர் விஷால் போன்ற முன்னணி நடிகர்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நேரில் போய் நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போது மீண்டும் ஒரு பிரபல நடிகையுடைய கணவர் இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய மரணத்திற்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் சேர்ந்தவங்க நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரங்கலும் இணையதளத்தின் வாயிலாக இரங்கலுமே வெளியிட்டிருக்கிறாங்க. யார் அந்த நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடன இயக்குனர் புலியூர் சரோஜாவினுடைய கணவர் பழம்பெரும் நடிகர் ஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. பிரபல நடன இயக்குனரும் புலியூர் சரோஜாவின் கணவருமான பழம்பெரும் நடிகர்வான சீனிவாசன் அவர்கள் உடல்நலக்குறைவான் காலமாயிருக்கும் செய்தி திரையுலக மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு வயது 95 ஆகிறது. முரட்டுக்காலை, வாழ்வே மாயம், ஸ்ரீ ராகவேந்திரா, மனிதன், ராஜாதிராஜா, உரிமை கீதம், ஐயா, வேங்கை உள்ளிட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவரும் இயக்குனர், எழுத்தாளர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் சீனிவாசன் அவர்கள் விளங்கி வந்தார். மனைவி புலியூர் சரோஜா பிரபல நடன இயக்குனரும் தமிழ் சினிமாவில் கோலோச்சி இருந்தாங்க. இவர்களுடைய மகன்தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் உயிரிழந்து போனார். இவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மதியம் 1:30 மணி வரையில் அவரது வீட்டில் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஏவிஎம்மின் மையானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இவரது மறைவு இயக்குநர்கள் SP முத்துராமன், VC குகநாதன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இரங்கலும் தெரிவித்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.